யார் இந்த பாப்லோ எஸ்கோபார்? ஒரு மனுஷன் தன்னோட பணத்தை எல்லாம் கட்டுறதுக்கு மட்டுமே மாசத்துக்கு 1,50,000 ரப்பர் பேண்டை மட்டும் வாங்குவாராம். இவர் தான் உலக பணக்கார பட்டியலே 7வது இடத்துல இருந்திருக்காரு. யார் இந்த பாப்லோ எஸ்கோபார்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்திலே ரிச்சஸ்ட் கேங்ஸ்டர் இவர் தான். எப்படி இவர் இந்த அளவுக்கு பணக்கார ஆனார்னா, கொக்கைன்ற போதைப் பொருளை அமெரிக்காவுக்கு சப்ளை பண்ணனால தான். தன்னோட சொந்த நாடான கொலம்பியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு ஸ்மகிள் பண்ணி தான் இவருக்கு இவ்வளவுக்கு அதிகமாக பணம் கிடைச்சிருக்கு. ஒரு தடவை போலீஸ் இவரை தேடும் போது தலைமறைவாயிருக்காரு. அன்னைக்கு நைட்டு தன்னோட மகனுக்கு குளிர்கின்ற ஒரே காரணத்துக்காக கிட்டத்தட்ட $2 மில்லியன் கேஷை கொளுத்தி குளிர் காஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவர் இந்த பணத்தை எல்லாம் பேங்க்ல போட மாட்டாராம், ரப்பர் பேண்டை போட்டு மூட்டை கட்டி வச்சிருவாரு. இப்படி வைக்கிறதால பல $1 மில்லியன் எலிகள் மட்டும் கடிச்சு நாசம் பண்ணிருக்கு. ரீசெண்டா போதைப் பொருள் கடத்ததை வச்சு எடுக்கிற எல்லா படத்துலையும் பாப்லோ எஸ்கோபாரோட ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் அது இருக்கும். தன்னோட 44வது பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது 1993ல கொலம்பியன் போலீஸ் இவரை சுட்டு கொண்டுறாங்க. பாப்லோ எஸ்கோபாரை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.